ஹாய் ஐஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போபோ ஹோல்டர் வந்து புதுசாக வாங்கியிருந்தோம். ஸோ வந்து இந்த போபோ ஹோல்டர் வந்து நம்ம வாங்கலை, நம்ம ஃப்ரெண்டு வாங்கியிருந்தான். ஸோ வந்து இந்த போபோ ஹோல்டர் வந்து நம்ம சும்மா அன்பாக்ஸ் பண்ணி சும்மா ரிவ்யூ மாதிரி சும்மா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போபோ ஹோல்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த போபோ ஹோல்டரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1800 வருது. இந்த போபோ ஹோல்டரை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா 3.0 வந்து ஐ மீன் 3.0 சார்ஜரு அது கிடைக்கும். இன்னும் குவாலிட்டி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் போபோவில். இதில் உள்ள பார்த்திங்கன்னா யூசர் மேனுவலு, அப்புறம் வந்து இதில் கைட்லைன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த 360 அந்த மொபைல் வந்து டேர்ன் பண்ணுறக்கான அந்த இது இருக்கும் உள்ள இதான் போபோ ஹோல்டரு. பின்னாடி வந்து இந்த சுவிட்சு குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. அது பார்த்திங்கன்னா தண்ணி அந்த சுவிட்சுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த சுவிட்சை சுற்றி ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த காலிங் பெல்லு வீட்டுக்கு வெளியிலலாம் ரப்பரோடு இருக்குங்களே அந்த மாதிரி இதிலே கொடுத்துருக்காங்க. அது வந்து சூப்பரான இருந்துச்சு பில்டு குவாலிட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த ஹேண்டில் பாரில் மாட்டி ரைஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து கீ செயின் வேறு கொடுத்துருக்காங்க இதுக்கு. அப்புறம் 2 ஸ்ட்ராப்பு, இந்த ஒயர் வந்து இது அசிங்கமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஃப்யூஸ் வந்து இதில் வரும், அதுங்காட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த டேப் வந்து இதில் ஓட்டுறக்காக, அப்புறம் வந்து இந்த கிளாம்ப் வந்து அந்த ஹேண்டில் பார் லாக் பண்ணுறக்காக, அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 360 அந்த சுற்றுற மாதிரி அதுக்காக அந்த லாக் வந்து போல்ட் லாக் பண்ணுறக்காக, அப்புறம் வந்து அதில் வந்து ஒரு எல் டைப் ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. இருங்க அதை எடுக்கிறேன், அது வந்து எடுக்க முடியல. எல் டைப் கீ வந்து கொடுத்துருப்பாங்க, அது வரும். இந்த எல் டைப் கீ வந்து எல்லாத்துக்கும் அந்த செட் பண்ணுறக்காக எல் டைப் கீ கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து எல் டைப் கீ வந்து அதை யூஸ் பண்ணுறக்கு. அப்புறம் வந்து இதில் வேறு என்ன போபோ பற்றி என்ன சொல்லணுன்னா 3.0 சார்ஜ் வந்து நல்லாயிருக்கும். என்னென்னா சீக்கிரம் வந்து ஃபோன் சீக்கிரம் வந்து சார்ஜ் ஆகும். அப்புறம் என்னென்னா பில்டு குவாலிட்டி வந்து ஃபோன் வந்து கீழே அவ்வளோ சீக்கிரம் விழுகாது. இதில் ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதை திருகி நம்ம ஃபோனை உள்ளே வச்சுட்டு நல்லா டைட்டாக லாக் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா 3.0 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஒயர் தான் வந்து நம்ம கட் பண்ணி அடிக்கிற மாதிரியே இல்லை என்னென்னு தெரில. இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து எப்போனா வர சாட்டர்டே வந்து நான் வந்து கோயம்புத்தூர் போகிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் பைக்கில், ஜாவாவில், என்னோடய இதில் இல்லை. அப்போ அது ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சும்மா ஒரு வீடியோ மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன், அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி போடுறேன். ஆனால் பில்டு குவாலிட்டி வந்து போபோவில் வந்து சூப்பராக இருக்குது. அந்த சுவிட்சை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு அந்த சுவிட்சை, எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில். அப்புறம் வந்து இங்கே கீழே தான் அந்த யூஎஸ்பி போர்ட்டோட இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த யூஎஸ்பி போர்ட்டோட இது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆங்கிள் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. நான் வச்ச ஆங்கிளுக்கு அது வந்து கரெக்டாக வரல. ஸோ வந்து அடுத்த டைம் வந்து நம்ம வீடியோ வந்து கரெக்டாக போட்டுடலாம். அப்புறம் கைஸ், வீடியோக்கார புதுசாக இருந்திருந்தால் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இதோட போபோ ஹோல்டரோட ஃபிக்ஸிங்கோட வீடியோ வந்து நான் தனியாக உங்களுக்கு ரிவ்யூவாக போடுறேன். அப்போ வந்து நான் காட்டுறேன். அப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு லாக் எடுத்து போடுறேன். நாங்கள் உக்கடம் தான் போய் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து அந்த வீடியோ வந்து லாகாக வந்து நான் போடுறேன். அப்புறம் வந்து நம்ம அசார் ஒன்று வாங்கியிருந்தோம், அந்த அசாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூவாக போடுறேன். ஓகே கைஸ், பை.